அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில துலாம் ராசிக்கு ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி பொது பலனாக பார்க்கலாம். இந்த பலன்கள் கோச்சார கிரகங்களின் அடிப்படையில சொல்லக்கூடிய பலன்கள் மட்டுமே, சுய ஜாதகத்திற்கான பலன்கள் அல்ல. இந்த துலாம் ராசியை பொறுத்தவரையிலும் ராசிக்கு 8ஆம் இடத்துல குரு செவ்வாய் சேர்க்கை. இந்த ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு செவ்வாய் சேர்க்கை, ராசியாதிபதி 11ஆம் பாவகத்தில் இருக்கிறது. பாத்தீங்கன்னாக்க இந்த நேரத்துல உங்களால மற்றவர்களுக்கு நன்மைகள் அதிகமாக இருக்கும். உங்களால நிறைய உதவிகள் அல்லது உறவுகளுக்கோ சரி நண்பர்களுக்கோ நிறைய ஹெல்ப் பண்ற மாதிரியான சூழ்நிலைகள்லாம் வரும். அட்லீஸ்ட் ஒரு கைடன்ஸாவது கொடுப்பீங்க. அந்த கைடன்ஸால நன்மைகள் ஏற்படும். இந்த ராசிக்கு 8ல குரு செவ்வாய் சேர்க்கை குரு மங்கள யோகத்தை ஏற்படுத்தும். இந்த மாதத்தை பொறுத்தவரை திடீரென்று தனவரவுகளும் உங்களுக்கு ஏற்படும். குறிப்பா கடன் வாங்கியாவது ஏதோ ஒரு வகையில லம்சம் அமௌண்ட் வரும். சுபகாரிய நிகழ்ச்சிகளுக்காக கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு மாதத்தோட இறுதியில இருக்கு உங்களுக்கு. அதே போல சில பேருக்குலாம் பாத்தீங்கன்னாக்கா பணவரவே, பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு திடீர்னு ஒரு லம்சம் அமௌண்ட் வரும், திடீர்னு பணவரவு. அதே போல வேலையில இருக்கீங்க, அரசு பணியில் இருக்கீங்க அல்லது ஒரு பிரைவேட் ஜாப்ல இருக்கீங்கன்னாக்க ஊதிய உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு. ஆனா வேலையில ஒர்க் ப்ரெஷரும் டென்ஷனும் இருக்கும். அதுவும் குறிப்பா சக பணியாளர்கள் அல்லது மேலதிகாரிகளால சில நேரங்கள்ல உங்களுக்கு மன அழுத்தங்களை இந்த காலகட்டத்தில் நீங்க சந்திப்பீங்க. அதனால இந்த இடத்த விட்டுட்டு வேற இடத்துக்கு போலாமா, ஒரு இடமாற்ற சிந்தனை இருக்கும். அல்லது மாற்று தொழில் சிந்தனைகளும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். இடமாற்றம் செய்யலாமா வேணாவா அப்படின்றதுதான் இப்ப துலாம் ராசிக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வி. ஆனாலும் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் உங்க ராசிக்கு 10ஆம் பாவகத்துல சூரியன் இருக்கிறாரு. இடத்துல ஆகஸ்ட் 17ஆம் தேதி வரலும் எவ்வளவுதான் ஒர்க் ப்ரெஷர் டென்ஷன் இருந்தாலும் உங்களுக்கு உண்டான அந்த மதிப்பு மரியாதை வேலையில இருக்கும். உங்களால்தான் அங்க வேலை ஆகக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அதனால நீங்க இடமாற்றம் செய்யலாம் அப்படின்னு நினைச்சா கூட அந்த நிறுவனம் உங்களை லூஸ் பண்ணாது, அதாவது விடமாட்டாங்க, வெளியில போக விடமாட்டாங்க. ஆனா இந்த சக பணியாளர்களாலேயே உங்களுக்கு ஒரு டிப்ரெஷன் இருக்கும். இந்த இடத்த விட்டுட்டு மாத்திடலான்ற எண்ணங்கள்லாம் வரும். ஆனாலும் நீங்க வெளியே போகிறதுக்கு மேனேஜ்மெண்ட் ஏதோ ஒரு வகையில தடையாவும் இருப்பாங்க. இடமாற்றம் செய்யாம இருக்கிறதும் நல்லதுதான். இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் இருக்கிற இடத்திலே இருங்க, அதுதான் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். படிப்படியாக உங்களுடைய பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய காலகட்டம் தான். இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் வாழ்க்கை ஜீவன அமைப்புகளுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. பணம் வரும். வேலை செய்யக்கூடியவர்களுக்கும் அஸ் யூஷுவலா மந்த்லி இன்கம் வர்றது வந்துகிட்டே தான் இருக்கும். அதே போல பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு கூடுதலாக சேல்ஸ் ஆகும். அதே போல சில பேருக்குலாம் பாத்தீங்கன்னாக்க ப்ராஜெக்ட் எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க, சைன் ஆகும்ட்டு. இப்ப கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டு இருக்கீங்க அல்லது மீடியா ஃபீல்டு இருக்கீங்க அல்லது ஒரு பெரிய நிறுவனம் நடத்துறீங்கன்னா ஒரு ஆர்டருக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த ஆர்டர் கிடைக்கும். அதுக்கான ப்ராஜெக்ட் சைன் ஆகக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். 10ஆம் பாவகத்துல சூரியன் இருக்கிறது ஆகஸ்ட் 17ஆம் தேதி வரலும் திக் பலம். வேலையில மதிப்பு மரியாதை கௌரவம் இருக்கும். 11ஆம் பாவகத்துக்கு ஆகஸ்ட் 17ஆம் தேதியிலிருந்து சூரியன் வந்துருவாரு. இந்த நேரத்திலையும் ஒர்க் ப்ரெஷர் டென்ஷன் சக பணியாளர்களுடைய பிரச்சனை எல்லாம் இருக்கும். ஆனாலும் உங்களுக்கு பாத்தீங்கன்னாக்க இந்த ப்ராஜெக்ட் சைன் ஆகிறது, லாபங்கள் வர்றது, மற்றவங்களுக்கு நீங்க உதவி செய்யறது, இதெல்லாம் மாதத்தோட இறுதியில சற்று கூடுதலாகவே இருக்கும். இந்த சுக்கிரன் 11ஆம் பாவகத்துல புதனோடு இருக்கிறார். புதன் வக்ரம் பெற்று இருப்பார். உங்க ராசிக்கு 12ஆம் அதிபதி 11ஆம் பாவகத்தில் இருந்தாக்க பட்டியல் போட்டு வச்சிருப்பீங்க, இதெல்லாம் செலவு பண்ணணும்ட்டு. ஆனா வர வருமானம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா 10ஆவது இருக்கும். அதனால கொஞ்சம் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். விரயங்கள் அதிகமாக இருக்கும். அது சுப விரயம் தான். வீடு வாகனம் வாங்குறது அல்லது பிள்ளைகளுக்கு கல்வி கட்டணம் கட்டுறது, சுப நிகழ்ச்சிகளுக்காக கடன் வாங்குறது போன்றவையும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். ஏதோ ஒரு வகையில ஒரு லம்சம் அமௌண்ட்டும் கைக்கு வரும். அதுதான் சொல்லியிருக்கிறார். மேலும் இந்த 11ஆம் பாவகத்துல புதன் வக்ரம் பெற்றும் 5ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரம் பெற்றும் இருந்து சமசப்தமா பார்த்துக்கும் பாருங்க. அந்த சனி புதன் பார்வை, புதனுக்கு பாத்தீங்கன்னா சனி பார்வை கெடுதல். ஆனா சனிக்கு சுக்கிரனும் புதனுடைய பார்வை நன்மை. அப்ப பிள்ளைகளால இருந்து வந்த மன வருத்தங்கள் குறையும்னு எடுத்துக்கலாம். பிள்ளைகளுக்கு சுப காரியத்துக்காக முயற்சி பண்றீங்கன்னா அது சாத்தியமாகும். 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரம் பெற்று இருப்பது உங்களுக்கு உடல்நலத்துல சின்ன சின்ன தொந்தரவுகள் எல்லாம் கொடுக்கும். அப்பப்போ அதுவும் மாதத்தோட இறுதியில கொஞ்சம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். சூரிய பெயர்ச்சிக்கு அப்புறம் சூரியன் 11ஆம் பாவகத்துக்கு சூரியனும் சனியும் சமசப்தமா பார்த்துக்கும். அந்த நேரத்துல உறவுகளால, குறிப்பா தந்தை வழி உறவுகளால அல்லது சகோதர வழி உறவுகளோட சில கருத்து வேறுபாடுகள்லாம் இருக்கும். கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். இந்த நேரத்துல வாக்குவாதம் செய்யாம இருக்கணும். நீங்க தான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்கும். அப்படியே இருந்தா கூட
தந்தையுடன் கூட சில பேர் கருத்து வேறுபாடு வரலாம், அல்லது தந்தைக்கே கூட உடல்நல பாதிப்பு ஏற்பட்டு நீங்கும். அதனால அந்த விஷயத்துல கொஞ்சம் கவனம் செலுத்தீங்க. அதே போல உங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு பிடிக்காதவராக இருந்தா கூட உங்க கூடவே இருப்பாங்க. அந்த பிடிக்காதவருக்கு நீங்க உதவக்கூடிய சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இருக்கும். தெரிந்தே அவர்கள் உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கக்கூடியவர்கள் என்று தெரிந்தேம் அவர்களுக்கு நீங்க உதவக்கூடிய சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அதே போல இந்த 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் குரு சேர்க்கையால பயணங்கள் அலைச்சல்கள் இருக்கும். வேலை விஷயமா இருக்கிறவங்களுக்கு பயணங்கள் அலைச்சல்கள் இருக்கும். இதுவரையிலும் வேலையே இல்லாம இருக்கக்கூடியவர்கள் புதிய வாய்ப்புக்காக தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு அவர்கள் வேணா வேலையில தேடலாம். ஒரு இடமாற்றத்தோட அவங்களுக்கு ஊர் விட்டு ஊர் போய் வேலை கிடைக்கும். தொலைதூர பயணங்கள்லாம் சாத்தியமாகும். வெளிநாடு வெளியூர்ல போயிட்டு வேலை பார்த்தீங்கன்னாக்க அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை எப்படி இருக்கும் அப்படின்னாக்க 7ஆம் அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. வாழ்க்கை துணைவரால் ஆதாயங்கள் இருந்தாலும் வாழ்க்கை துணைவரோட ஒரு கருத்து வேறுபாடுலாம் இருக்கும். அவர் செய்யறது உங்களுக்கு பிடிக்காது, நீங்க செய்யறது அவருக்கு பிடிக்காது. 2 பேர்ல யார் பெரியவர் என்ற அந்த ஈகோ கிளாஷ் ஆகிட்டே இருக்கும். அதே போல வாழ்க்கை துணைவருக்கு புதிய வாய்ப்பு, புதிய முன்னேற்றங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அதனால நீங்களும் மகிழ்ச்சி அடைவீங்க. ஆனாலும் சம் கான்ட்ரவர்ஷியல் கொஞ்சம் இருந்துகிட்டு தான் இருக்கும் குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரையிலும். மேலும் பாத்தீங்கன்னாக்க இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் இந்த புதன் வக்கரம், சனி வக்கரம், இந்த வக்கர கிரகங்களுடைய பார்வையால புதிய நண்பர்கள் அறிமுகமாவார்கள், புதிய கூட்டாளிகள் வருவார்கள். அவர்களுடன் நீங்கள் கவனமாக இருக்கணும். அவங்கள வச்சு நீங்க ஏதாவது புதிய திட்டத்தை நீங்க செயல்படுத்தினால் உங்களுக்கு நஷ்டங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. லாபங்கள் குறைஞ்சு போயிடும். அதுதான் முக்கியமானது. கூட்டு தொழில் அல்லது இந்த காலகட்டத்தில் புதிய நண்பர்கள் நம்பி நீங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க, அல்லது புதிய நண்பர்களோட நம்பி நீங்க ஒரு பெரிய தொகையை கடனா கொடுக்குறீங்க அல்லது கடனா வாங்குறீங்கன்னா கூட அதுல சிக்கல் இருக்கு. இந்த புதனை பொறுத்தவரை வக்கரமாகும் போது உங்களுக்கு 9ஆம் அதிபதியாக வராரு, 12ஆம் அதிபதியாக வராரு. அதனால சொத்துக்கள் வாங்குறது இதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். டாக்குமெண்டேஷன் வெரிஃபை பண்ணணும். ஒரு பெரிய தொகையை நீங்க டிரான்ஸ்பர் பண்ணாம இருக்கிறது நல்லது. ஆகஸ்ட் 28ஆம் தேதி வரலாம் வக்கர கதியில இருக்கு. அந்த ஆகஸ்ட் 28ஆம் தேதிக்கு பிறகு புதன் வக்கர நிவர்த்தி ஆயிடும். அப்ப என்ன செய்யலாம்? ஆனா அதற்கு முன்பு நீங்க சில முயற்சிகள்ல கொஞ்சம் பெண்டிங் போட்டு வைக்கிறது நல்லது. ஆகஸ்ட் 28க்கு பிறகு செய்யலாம். அதே போல ஒரு பொருளை வாங்கினா கூட கொஞ்சம் கவனமா வாங்குங்க. அவசரமா இந்த காலகட்டத்திலே நம்ம வாங்கிதான் ஆகணும் அப்படின்னா கொஞ்சம் எச்சரிக்கையோட வாங்குறது நல்லது. இப்போ 6ஆம் இடத்துல ராகு இருந்தாகவே முயற்சிகளில் உங்களுக்கு கடைசியா வெற்றி ஏற்படும். முயற்சிகளில் வெற்றி உண்டு. அதே போல வழக்குகள் இருக்கீங்க, டிவோர்ஸ் கேஸ்ல இருக்கீங்க அல்லது சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருக்கீங்கன்னா அந்த வழக்குகளில் வெற்றி ஏற்படும். அதே போல குறிப்பா 6ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால கடன் வாங்கினாலே அது சுப கடனாக இருக்கும். இப்படி பாசிட்டிவான விஷயங்களும் நிறையவே இருக்கு. வேலை கிடைக்கும். அரசு பணிக்காக முயற்சி பண்றீங்க, அரசு தேர்வு எழுதுறீங்கன்னாக வாய்ப்பு கிடைக்குமானாக உங்க சுய ஜாதகத்துல அரசு பணிக்கான பிராப்தங்கள் இருக்கும் பட்சத்துல அந்த வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சோ திடீர் தனவரவும் பணவரவும் அந்த காலகட்டத்தில் ஏதோ ஒரு வகையில ராகு பகவான் வேலை தொழில் மூலமாக உங்களுக்கு கொடுப்பாரு. அதே போல 12ஆம் பாவகத்துல கேது பகவான், கேதுவிற்கு வீடு கொடுத்த புதன் வக்கரம் ஆவதுனால அப்படியே உங்க கைக்கு வர பணம் வெளியில போகும். திடீர்னு வருது பணம், திடீர்னு போகுது, பாக்கெட்ல எப்பயும் போல ஒரே ஒண்ணும் இல்லாம மாதிரிதான் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணங்கள்லாம் வரும் சில பேருக்கு. எல்லாருக்கும் கிடையாது. ஏன்னா இது ஒரு பொது பலன் தான். ஒரு நல்ல தசாபுக்தி உங்க ஜாதகப்படி நடக்குதுன்னு வச்சுங்களேன், கண்டிப்பாக இந்த காலகட்டத்துல நீங்க ஒரு நல்ல முன்னேற்றத்தில் தான் இருப்பீங்க. வருமானம் ரீதியாகவும் சரி, குடும்ப வாழ்க்கையிலும் ஒரு பெரிய அளவுக்கு இம்பாக்ட் இல்லாம நல்லாவே இருப்பீங்க. நம்மளுடைய சுய ஜாதகத்துல நல்ல தசாபுக்தி நடக்கல, நமக்கான கொடுப்பணியும் சரியில்லை அப்படின்றவங்களுக்கு தான் சில பிரச்சனைகள் தொடர்ந்துகிட்டே இருக்கும். அதே போலதான் திருமண வாழ்க்கையில் கூட கருத்து வேறுபாடு, பிரச்சனை, நிம்மதி இல்லை, தனித்து இருக்கிறோம், ஒரு ஹாப்பினஸ் இல்லை. குறிப்பா 12ல கேது இருக்கும் போது இந்த தாம்பத்திய வாழ்க்கையில சில இடர்பாடுகள் இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்தவரை இந்த தாம்பத்திய வாழ்க்கையில பெருசா ஹாப்பினஸ் இல்லை அல்லது தாம்பத்தியமே அமையாத சூழ்நிலை, பிரிந்து இருக்கிறது, ஒரே வீட்டுல இருந்தா கூட தனித்தனி ரூம்கள்ல இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அதிகமாக இருக்கும். 12ஆம் பாவகத்துல கேதுவுக்கு வீடு கொடுத்த புதனும் வக்கரமாகி 11ஆம் பாவகத்துல தன் வீட்டுக்கு 12ஆம் இடமாக வரக்கூடிய 11ஆம் பாவகத்தில் இருக்கிறதுனால ஏதோ ஒரு வகையில் கணவன் மனைவிக்குள் ஒரு அந்நியோன்யம் குறைவாக இருக்கும். ஆனாலும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போறதுனால இந்த காலகட்டத்துல கணவன் மனைவிக்குள் ஒற்றுமையோடு இருந்தீங்கன்னாக வாழ்க்கை துணைவரால் நீங்கள் நிறைய சாதிக்கலாம். வாழ்க்கை துணைவருக்கு சில புதிய வாய்ப்புகள், சில முன்னேற்றங்கள்லாம் அவருக்கு ஏற்படக்கூடிய காலகட்டம் தான். அதனால இந்த மாதத்தை பொறுத்தவரை சிறப்பு. 5ஆம் இடத்துல சனி இருந்து வக்கரம் ஆவறதுனால உங்க சுய ஜாதகத்துல சனி வக்கரம் பெற்றிருந்தாக பெரிய அளவுக்கு பாசிட்டிவா தான் இருக்கும். ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. இந்த மாதத்தை பொறுத்தவரை எந்தெந்த தொழில்கள்லாம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னாக்க குறிப்பா ஆசிரியர் பணி, வாக்கால் பழகக்கூடிய தொழில்,
சேல்ஸ், மார்க்கெட்டிங், கடை நடத்துறது, உணவு சம்பந்தமான தொழில் செய்யறவங்க, விவசாயம் சார்ந்த உற்பத்தி, விவசாய தொழில் சம்பந்தமாக செய்யக்கூடியவர்கள், மருத்துவம் சார்ந்த தொழில், ரியல் எஸ்டேட், கட்டுமானம், கட்டிடவியல் போன்ற துறைகளில் இருப்பவர்கள், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், என்ஜினியரிங் போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல முன்னேற்றம் தாங்க. அதே போல கம்ப்யூட்டர், மேலும் நிர்வாகம் போன்ற துறைகளில் இருப்பவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே போல பாத்தீங்கன்னா இந்த மாதத்தை பொறுத்தவரை பிள்ளைகள் தொடர்பாகவும் அல்லது வாழ்க்கை துணைவர் தொடர்பாகவும் சில கவலைகள் உங்களுக்கு இருக்கும். பிள்ளைகள்லாம் இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு பெரிய அளவுக்கு டிஸ்டர்பன்ஸ் கொடுக்க போறதுல அவர்களால் இருந்த வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்க நல்லாவே படிப்பாங்கன்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதம் தான். பண வரவு வரும், அதை வச்சு நீங்க வரக்கூடிய செலவுகளை நீங்க சமாளிக்க போறீங்க. சிறப்பான மாதம் தான். எதிர்பார்த்த தொகை கைக்கு வரும். மற்றவங்ககிட்ட நீங்க கொடுத்து வச்சிருந்த தொகை கூட நீங்க இந்த மாதத்துல போய் கேட்டீங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. முயற்சி பண்ணுங்க. இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் எது அப்படின்னாக்க, குறிப்பா அம்மன் வழிபாடு உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். அருகாமையிலேயே இருக்கக்கூடிய மாரியம்மன் கோயிலுக்கு வெள்ளிக்கிழமையான போயிட்டு வாங்க. வெள்ளிக்கிழமை தோறும் துர்க்கை அம்பாள் அல்லது மாரியம்பாளை வழிபாடு செய்யுங்க. அது உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும். முடிந்தால் நீங்க சமயபுரம் மாரியம்மன் கோயிலுக்கு கூட நீங்க போயிட்டு வரலாம். இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு சிறப்பை தரும். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க. இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.